நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். இப்போது நம்ம அபூர்வ குறிகள், அதிசய குறிகள் வரிசையிலே இன்று பாகம் 53 சிவலிங்கம், ஈட்டி, ஏணி, இந்த குறிகளை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது சிவலிங்கம் சிவ பக்தர்களுடைய கையில் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஈட்டி அரசர்கள், பணம் படைத்தவர்கள் கையில் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஏணி உங்கள் கையில் இருந்தால் படிப்படியான வாழ்வில் முன்னேற்றம் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. நம்ம இப்போ போர்டுக்கு வந்துடுவோம். நம்ம போர்டில் சிவலிங்க குறி உங்களுக்கு தெரியும். சிவலிங்கம் அப்படின்னா பாருங்க, இப்படி இப்படி வர்றது சிவலிங்கம். இப்படி இருந்ததுனாலே சிவலிங்கம் தான். ஈட்டி உங்களுக்கு தெரியும், நேராக இப்படி கத்தி மாதிரி இப்படி இருக்கிறது ஈட்டி. இப்படி சின்னதாக இருந்தாலும் ஈட்டி தான். ஒரு அம்பு, ஒரு எடுத்து குத்து இது பண்ணக்கூடிய அரசர்கள் யூஸ் பண்ணக்கூடியது. ஏணி உங்களுக்கு தெரியும், இப்படி படிப்படியாக இப்படி இருந்ததுனாவே ஏணி தான். ஏணி, சிவலிங்கம், ஏட்டி, இந்த மாதிரி குறி உங்கள் கையில் எந்த இடத்துல இருந்தாலும், சிவலிங்கம் இருந்தால் சிவ பக்தர்களாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஆன்மீக ஈடுபாடு உண்டு. தடைகளை தகர்த்து, அதாவது ஆன்மீகவாதியாக, உயர்ந்த குணமுடையவராக, படிப்படியாக வாழ்வில் வெற்றி, செல்வம், புகழ் எல்லாம் உடையவராக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஈட்டி எந்த பகை வந்தாலும் பகையை அழிக்கக்கூடிய ஒரு திறமையான ஒரு பெரிய மகான்கள், அதாவது பணம் படைத்தவர்கள், பிரபுக்கள். இந்த சிவலிங்கம், ஈட்டி, ஏணி, இந்த மூன்று குறியும் ஒருவருடைய கையில் இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு குறி இருந்தாலும் பணம் படைத்தவராக, பிரபுவாக, சிவ தொண்டனாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு. வாழ்வில் படிப்படியான முன்னேற்றம், பணம், பேர், புகழ், செல்வம், செல்வாக்கு அனைத்தும் சிறப்பாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் கையை செக் பண்ணுங்க. இந்த குறிகள்லாம் ஈஸியாக காணப்படும். அதாவது சின்னதாக ஒரு சிவலிங்க வடிவத்தில் இருக்கிறது. ஈட்டி, ஏணி, இதெல்லாம் நிறைய பேர் கையில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்கள் கையில் இது மாதிரி இருக்கான்னு பாருங்க. வாழ்க்கையில் சிவலிங்கம் காணப்பட்டால் நீங்கள் ஆன்மீக ஈடுபாடு, அதாவது சிவபக்தராக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னொன்று ஏணி, படிப்படியாக சின்ன வயசுல கீழ் மட்டத்தில் இருந்தாலும் படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேறி நல்ல ஒரு அச்சீவ் பண்ணி வாழ்க்கையில் மேல் மட்டத்துக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏணி படி மாதிரி வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறி வாழ்க்கையில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஈட்டி எதிரிகளை அழிக்கக்கூடியது. ஒரு அரசர்கள் கையில் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அரசியல் நிபுணர்கள் கையில் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஒரு அரசியலில் புகழ் பெற்ற அரசியல்வாதியோட கையில் இந்த சிவலிங்கம், ஈட்டி, ஏணி இது மாதிரி இருந்ததுன்னா அவர்கள் அரசியலில் புகழ் பெறுவார்கள். மக்களுக்கு தொண்டு செய்து தொண்டு உள்ளம் கொண்டவராக இருப்பதற்கு வாய்ப்புண்டு. வாழ்வில் வெற்றி பெறுவார்கள். ஒரு அரசபோகமான ஒரு அமைப்பு இந்த குறி இருந்ததுன்னா அரசபோகமாக, அரசருக்கு இணையான செல்வம், புகழ், பேர் எல்லாமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைங்க, நிலவளம், சொத்து பத்து, இது மாதிரி ஃபேக்ட்ரிஸு, இது மாதிரி பெரிய பணக்காரர்களாக, உலகில் தலை சிறந்த பணக்காரராக இருப்பதற்கு கூட வாய்ப்பு உண்டு. பணம் படைத்தவர்கள், பிரபுக்கள், ஜமீன்தார், இந்த மாதிரி நிலவளம் படைத்து நல்ல பெரிய சிவ தொண்டர்கள், அரசர்கள்லாம் அந்த காலத்தில் சிவ தொண்டர்களாக, சிவனுக்கு தொண்டர்களாக இருந்து சிவ பக்தியில் இருந்தவங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க. அந்த மாதிரி ஆன்மீகவாதிகளிலும் சிவ தொண்டர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த சிவ தொண்டர்கள் கையிலே இந்த சிவலிங்கம், ஈட்டி, ஏணி இதெல்லாம் இது மாதிரி அதிசய குறிகள், அபூர்வ குறிகள் உங்கள் கையில் காணப்படுகிறதா என்று பாருங்கள். பார்த்து பயன்பெறுங்கள். நீங்கள் இது மாதிரி ஏதாவது ஒரு குறி இருந்ததுனாவே நீங்கள் சிவ தொண்டராக இருப்பதற்கு, ஆன்மீக ரீதியாக ஈடுபடுவதற்கு வாய்ப்பு உண்டு என்று கூறி, மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.